நமஸ்தே. இந்த வீடியோவில் மத்திய அம்மாவோட கஹானி தான் பார்க்க போகிறோம். பகவான் சப்கா ஏக்குக. ஆல்ரெடி கார்ட்டூன் ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக புரியும். சரியா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இப்ராஹிம் யாத்ரியோம் கா சத்கார் கைசா கர்த்தா ஹை? இப்ராஹிம் பயணிகளை எப்படி மகிழ்வித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்ராஹிம் கே ஜோம்படி சடக்குக்கே கினாரி தே. அவருடைய குடிசை தெரு ஓரமாக இருந்தது. सड़क पर जाने वाली यात्री लोग उसके घर கட்கட்டாத்தே. அந்த வழியாக போகிற மக்கள் வந்து அவருடைய வீட்டை கதவை தட்டுனாங்க. இப்ராஹிம் உன்கா உச்சித் சத்கார் கர்த்தாத்தா. அவருக்கு தேவையான உதவியை வந்து இப்ராஹிம் செய்வார். கானே சே பஹலே இப்ராஹிம் ஏக் சோட்டி சி பிரார்த்தனா கர்த்தாத்தா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரார்த்தனை இப்ராஹிம் செய்வார். யாத்ரி லோக் உசே துஹர்தே தே. பயணிகளும் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. இஸ்கே பாத் சப் லோக் காத்தே தே. இது அதற்கப்புறம் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். இப்ராஹிம்கோ கியோ கர்வ் ஹோ கயா? இப்ராஹிம்க்கு ஏன் ரொம்பவும் கர்வம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்ராஹிம் கர்வ் ஹோ ஜானே கே பாத் பி யாத்ரியோம் கா சத்கார் கர்த்தா தான். இப்ராஹிம் வந்து ஏழையாக இருந்தபோது கூட பயணிகளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணார். சத்கார் உஸ்கே பகுத் சந்தோஷ் மில்தா ஹை. எல்லாருக்குமே வந்து அவர் உதவுறது அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. லேக்கின் குச் சமய பாத் உஸ்கா குச் கர்வ் ஹோ கயா. கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு ரொம்ப கர்வமும் ஆயிடுச்சு. வக सोचते लगा कि मेरे धर्म के भगवान की दया से ही मैं सब कुछ करता हूँ, इसलिए मेरा धर्म ही सबसे ऊंचा है. அவர் நினச்சாரு, என்னுடைய கடவுளால் மட்டும்தான் இதால் பாசிபிள். ஸோ அது என்னோட கடவுள் தான் ரொம்பவும் உயர்ந்தவர் அப்படின்னு அவருக்குள்ள மனசுக்குள்ளே அது கர்வம் அடைஞ்சிருச்சு. இப்ராஹிம் நே கரீப் பூடிக்கோ கியா போஜனா நஹிம் தியா? இப்ராஹிம் அவருக்கு வந்து அந்த வயதானோக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்குறாங்க. கரீப் புடே யாத்ரி நே இப்ராஹிம்கோ பிரார்த்தனா கி நஹிம் தோஹராயா. அதாவது அந்த வயதானவர் வந்து இப்ராஹிம் செய்த பிரார்த்தனையை ரிப்பீட் பண்ணவே இல்லை. காரண் பூஜனை பர் கரீப் புடே நே கஹா கி வே அக் கி பூஜா கர்த்தே ஹே. அவர் காரணம் கேட்கும்போது அந்த வயதானவர் சொல்கிறார், நாங்கள் அக்னியை வந்து வணங்குறவங்க அப்படின்னு சொன்னார். इसलिए அதாவது வேறு மதத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறார். இஸ் இப்ராஹிம்கோ குஸ்ஸா ஹோகையா. இதனால் இப்ராஹிம் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. इसलिए उसने बूढ़े को भोजन नहीं दिया. இதனால் அந்த வயதானவருக்கு சாப்பாடு கொடுக்கல. फोर्थ क्वेश्चन பாருங்கள். தேவதூத் ने क्या कहा और इब्राहिम ने क्यों क्षमा मांगी? தேவதூதருக்கு வந்து என்ன சொன்னாங்க, இப்ராஹிம் ஏன் வந்து மன்னிப்பு கேட்டாருன்னு கேட்குறாங்க. தேவதூத் ने आकर इब्राहिम से कहा कि भगवान सबके लिए एक है. தேவதூது வந்து இப்ராஹிம் கிட்ட சொல்கிறாங்க, கடவுள் எல்லாருக்கும் ஒருவர் தான். எது சுன்க இப்ராஹிம் கோ ஆங்கோம் கோலி. இது கேட்டவுடனே இப்ராஹிமோட கண்கள் திறந்தது. इसलिए उन्होंने बूढ़े के पास जानकर माफ़ी मांगी. இதனால் அவர் வயதானவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். கஹானி பாருங்கள். एक गाँव में इब्राहिम नामक रकमदिल ஆத்மி ரக்தாதா. ஒரு கிராமத்தில் இப்ராஹிம்ன்ற பேருடைய இலகிய மனமுடைய ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தான். வகு ஆனே ஜானே வாலே யாத்ரோங்கோ கானா தேக்கர் உன்கா சேவா கர்த்தா. அவங்க வர போகிறவங்களோட பயணிகளுக்கு உணவு கொடுறது அவன் சேவையாக நினச்சான். இப்ராஹிம் போஜ்னே கே பஹலே பிரார்த்தனா கர்த்தாத்தா. இப்ராஹிம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுவார். உஸ்கே சாத் போஜ்னே கர்னே வாலே யாத்ரி லோக் பி. அவர் கூடவே சாப்பாடை உட்கார்ற யாத்திரிகள் பயணிகள் கூடவே दोहराते தேன்னு ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்ராஹிம் கே மன்மேம் தீரே தீரே கர்வ் ஹோ கயே. இப்ராஹிம் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கர்வம் அடைய ஆரம்பிச்சிச்சு. வகு சமச்சானே லகே உஸ்கா தர்ம ஹி சப்சே அச்சா और बड़ा है. அவர் நினச்சாரு அவருடைய மதம் தான் ரொம்பவும் நல்லதும் உயர்ந்ததுமானது அப்படின்னு சொல்கிறாரு. ஏக் தின் இப்ராஹிம் கேக்கர் ஏக் புடா ஆயா. ஒரு நாள் வந்து ஒரு வயதானவர் வந்து அவர் வீட்டுக்கு வர்றாரு. போஜனை கே பகலே இப்ராஹிம் நே அமேஷா கி தரக் பிரார்த்தனா கி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பயுமே பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அன்றைக்கும் பிரார்த்தனை பண்ணுறாரு இப்ராஹிம். புடே அக்னி கி பூஜா கர்னே வாலே தா, இஸ்லியே உஸ்னே பிரார்த்தனா நஹிம் தொஹராயி. அவர் வந்து வேதம் அக்னியை பிரார்த்தனை பண்ணுறவரால இப்ராஹிம் சொல்கிற பிரார்த்தனையை அவர் ரிப்பீட் பண்ணவே இல்லை. इससे नजर होकर इब्राहिम ने बुढ़ा को घर से निकल दिया. இதனால் கோபமடைந்த இப்ராஹிம் புடாவை வந்து வயதானவரை வீட்டை விட்டு அனுப்பிடுறாரு. தப் இப்ராஹிம் கே சாம்னே ஏக் தேவதூத் பிரகட் हुआ. அப்போ வந்து இப்ராஹிம் முன்னாடி ஒரு தேவதூதர் வந்து வராங்க. பிரகட்னா வெளிப்படுறாங்க. உஸ்னே கஹா இப்ராஹிம் तुमने बूढ़ी को खाना ना देकर बड़ी गलती की क्योंकि भगवान सबका एक है. அவங்க சொல்கிறாங்க, இப்ராஹிம் நீங்கள் வந்து
புடேக்கோ அதாவது வயதானவருக்கு கானா நா தேக்கர் சாப்பாடு கொடுக்காது ரொம்பவும் தவறானது. கியோம்கி ஏனெனில் பகவான் சப்கா ஏக் கடவுள் எல்லாருக்கும் ஒருவர் தான். தேவதூத் கே பாத் சுன்க இப்ராஹிம் கி ஆங்க் கோலி தேவதூதோட வார்த்தையை கேட்டோன்னே இப்ராஹிமோட கண்கள் திறந்தது. துரந்த் தௌட் கர் கயே புடே ஆத்மி கோ மாஃபி மாங்கி ஓடி போய் அந்த வயதானவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். புடே நே பூச்சா கியா அப் தும் சமச்சா கயி பகவான் சப்கா ஏக்குக அந்த புடாவும் அந்த வயதானவரும் சொல்கிறாரு கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்கிறது உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்குறாரு. எகு சுன்கர் இப்ராஹிம் கோ ஆச்சரிய ஹுவா கியோங்கி தேவதூத் நே பி யஹி பாத் கஹி ஹே இதை கேட்டவொன்னே இப்ராஹிம் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா தேவதூதரும் இதே வார்த்தையை தான் சொன்னார். ஸோ இவர் ஒரு தேவதூதனாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.